மேலும் அம்பிகை இத்தலத்தில் ஈசனை நோக்கி தவமிருந்து வழிபட ஈசன் சடைமுடியுடன் அம்பிகைக்கு காட்சி கொடுத்தார். இதனால் அவர் கபர்தீஸ்வரர் என்ற திருநாமத்துடனும் விளங்குகிறார். இங்குதான் விஸ்வாமித்ர மகரிஷி பிரம்மரிஷி பட்டம் பெற்றார் என்று கூறப்படுகிறது. மேலும் ராமபிரானுக்கு சாயகத்தி தோஷம் நீங்கியதும் இத்தலத்தில்தான் என்றும் கூறுகின்றனர். இத்தலத்தில் ஈசனுக்கு உடனுரை அம்பிகையாக வீற்றிருப்பது பல்வளை நாயகி எனும் ஞானாம்பிகை ஆகும். இவளை வழிபட்டால் சிறந்த ஞானம் பெற்று கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்பது மக்களின் நம்பிக்கை. மேலும் கோவிலின் வடக்கு கோபுர வாசலில் தனி சன்னதியில் புகழ்பெற்ற பட்டீஸ்வரம் துர்க்கை சன்னதி உள்ளது. இந்த துர்க்கைக்கு எலுமிச்சை மாலை மிகவும் உகந்ததாகும். இந்த துர்க்கையை வழிபடுவதன் மூலம் நாகதோஷம் மற்றும் திருமண தடைகள் உடனடியாக அகலும் என்பது ஐதீகம். பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் முருகனும் பைரவரும் 6 அடி உயரத்தில் காட்சியளிக்கின்றனர். இவர்கள் இருவரும் இக்கோவிலின் மிக சிறந்த வரப்பிரசாதிகள் ஆவார். இத்தலத்தில் என்ன வரத்தை நாம் கேட்டாலும் அது நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இங்கு திருஞான சம்பந்தருக்கும் தனி சன்னதி உள்ளது. கும்பகோணத்திலிருந்து தென்மேற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. வெள்ளிப்பனிமலை வள்ளல் பெருமான் துள்ளி எழுந்து ஆடிடும் நடனம் காலந்தோறும் உலகில் எங்கும் கருணை சேர்த்திடுமே. பிரதோஷ வேளை பிரதோஷ வேளை சிவபெருமானின் லீலை. பிரதோஷ வேளை சிவபெருமானின் லீலை. அந்திமாலையில் நந்திவாகனன் ஆடல் யோகமோ புதுத்தவம். அந்த வேளையில் ஹரனின் கோலமோ காண காண சுகம் சுகம். ஆதிலிங்க ஈசனை நாமம் சொல்லி வேண்டிட அல்லல் போகும் தோஷம் நீங்கும் யாவும் அற்புதமே. அல்லல் போகும் தோஷம் நீங்கும் யாவும் அற்புதமே. பிரதோஷ வேளை சிவபெருமானின் லீலை. பிரதோஷ வேளை காலம் உண்ட நெஞ்சிலமுதம் பெருகுமே. அண்டமெங்கும் இன்பமாக நர்த்தனம் புரியுமே. ஆலகாலம் உண்ட நெஞ்சிலமுதம் பெருகுமே. அண்டமெங்கும் இன்பமாக நர்த்தனம் புரியுமே. நந்தியின் கொம்பின் இடையினில் ஆடும் நாகாபரணன் அபிநயமே. நந்தியின் கொம்பின் இடையினில் ஆடும் நாகாபரணன் அபிநயமே. மந்திரம் பெருக
திருமுறை உருக சிவனின் நர்த்தனமே. அந்தியில் கண்டு தரிசனம் செய்ய பேருதான் வேண்டுமே. மந்திரம் பெருக திருமுறை உருக சிவனின் நர்த்தனமே. அந்தியில் கண்டு தரிசனம் செய்ய பேருதான் வேண்டுமே. நம சிவாய என நாமும் உரைக்க நாதன் மகிழ்ந்து நன்மை அளிக்க நாடிடும் புண்ணிய நேரமிதே, புண்ணிய நேரமிதே, புண்ணிய நேரமிதே. கைலாசநாதன் வாழ்க, அவன் இருத்தாள் வாழ்க, சிவனடியாரை ஆட்கொள்ளும் சிவனர் வாழ்க. கைலாசநாதன் வாழ்க, அவன் இருத்தாள் வாழ்க, சிவனடியாரை ஆட்கொள்ளும் சிவனர் வாழ்க. பிரதோஷ வேளை சிவபெருமானின் லீலை. பிரதோஷ வேளை கூடுடைய செவியன் விடையேறிய பூவெண் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசிய துள்ளம் கவகள்வன், ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த, வீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் அன்றே. அங்கும் இங்கும் முன்னும் பின்னும் பலமாய் சுற்றியே அன்று வானின் தேவர் கண்டார் அமுதெனும் வெற்றியே. அங்கும் இங்கும் முன்னும் பின்னும் பலமாய் சுற்றியே அன்று வானின் தேவர் கண்டார் அமுதெனும் வெற்றியே. அதை மனம் எண்ணி ஹரனை சுற்றிட தோஷம் நீக்கும் சுபதினமே. அதை மனம் எண்ணி ஹரனை சுற்றிட தோஷம் நீக்கும் சுபதினமே. அம்பிகை நாதன் அபிஷேகம் காண 1000 பலன் வருமே. ஆதிரை அழகன் அலங்கார கோலம் கண்களில் நிற்குமே. அம்பிகை நாதன் அபிஷேகம் காண 1000 பலன் வருமே. ஆதிரை அழகன் அலங்கார கோலம் கண்களில் நிற்குமே. நம சிவாய என நாமம் உரைக்க நயனம் திறந்து சிவனும் களிக்க அவன் அருள் சேர்ந்திடும் நேரமிதே, புண்ணிய நேரமிதே, புண்ணிய நேரமிதே. கைலாசநாதன் வாழ்க, அவன் இருத்தாள் வாழ்க, சிவனடியாரை ஆட்கொள்ளும் சிவனர் வாழ்க. கைலாசநாதன் வாழ்க, அவன் இருத்தாள் வாழ்க, சிவனடியாரை ஆட்கொள்ளும் சிவனர் வாழ்க. பிரதோஷ வேளை சிவபெருமானின் லீலை. பிரதோஷ வேளை சிவபெருமானின் லீலை. அந்தி மாலையில் நந்தி வாகனன் ஆடல் யோகமோ புதுத்தவம். அந்த வேளையில் ஹரனின் கோலமோ காண காண சுகம் சுகம். ஆதிலிங்க ஈசனை நாமம் சொல்லி வேண்டிட அல்லல் போகும் தோஷம் நீங்கும் யாவும் அற்புதமே. அல்லல் போகும் தோஷம் நீங்கும் யாவும் அற்புதமே. கைலாசநாதன் வாழ்க,